என்னது பால் கெட்டு போனால் சந்தோஷப்படுவீங்களா? ஆமாங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இனிமேல் பால் கெட்டு போனால் கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இந்த வெயில் காலத்துக்கு சீக்கிரமாகவே பால் கெட்டு போயிடுதுங்க. அப்படி கெட்டு போன பாலை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். அதுக்கு கெட்டுப்போன பாலை எடுத்து ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பில் வச்சுட்டு அதை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருங்க. நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலும் இவன் இப்படி கொதிச்சு கொதிச்சு வருவான். ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வைக்கிறதா பெட்டர். இல்லைன்னா இவன் தலையில் இப்படி தட்டி விட்டுட்டே இருக்கணும். இது நீங்கள் பக்கத்துலேயே இருந்து ரொம்ப பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேறு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்குன்னு பைபிளை அப்படியே கிடப்பில் போட்டிங்கன்னா அடி பிடிச்சிருவாங்க. அப்பப்போ பார்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் பால் சுண்டி இந்தளவு கட்டியானோன்னா இவங்க கூட கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/2 லிட்டர் பாலுக்கு 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டே இருந்துட்டால் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மாதிரி நல்லா சுண்டி அது பால் கோவாக வரும். அவ்வளோதாங்க, நம்ம பைபிளை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம அதை ஆற வச்சிடலாம்.